இந்த பிரணவம் இருக்கே, இது அகண்டமான பரமாத்மாவை காட்டி கொடுக்கக்கூடிய விஷயம். அகாரம் ஸ்தூல சரீரம், உக்காரம் சூக்ஷ்ம சரீரம், மகாரம் காரண சரீரம். பிரணவத்தை உச்சாரணம் பண்ணும்பொழுது என்ன ஆகும்? ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரத்தில் போய் அடங்கிடும். சூக்ஷ்ம சரீரம் உக்கார உச்சாரணமானது மகாரமாக இருக்கக்கூடிய காரண சரீரத்தில் போய் அடங்கும். அந்த காரண சரீரத்தில் அடங்கி அது ஒடுங்கக்கூடிய சமயத்தில் அகண்டமான பரமாத்மாட்ட போய் அந்த மேலே முன்னு முடிகிறது இல்லையா உச்சாரணம் பண்ணும் பொழுது. ஓம். அதனால் பிரணவத்தை ஜபம் பண்ணக்கூடிய சமயத்தில் அப்படி சாந்தமாக சமம் காய சிரோக்ரீவம், உடம்பு அப்படி நிமிர்ந்து உட்காந்துக்கணும். கழுத்து, உடம்பு, முதுகெலும்பு, அடிபாகம் எல்லாம் ஒரு சீராக ஒரே கோட்டில் இருக்கணும். அப்படி உட்கார்ந்துட்டு தான் பிரணவ ஜபம் பண்ணணும். அப்படி சொல்லும் பொழுது நம்மளுடைய உள்ளக்குள்ளே இருக்கக்கூடிய காத்தானது, ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய காற்று இருக்கே, இந்த காத்தானது மேல் நோக்கி கிளம்பும். அகார உக்கார மகாரத்தோட அந்த மேலே இருக்கக்கூடிய அனுஸ்வாரத்தோட பிரணவத்தை உச்சரிக்கக்கூடிய சமயத்தில் அப்படி ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய காற்று மேல் நோக்கி கிளம்பி பரமாத்மாட்ட போய் அகண்டமாக எல்லா இடத்துலையும் பரவி இருக்கக்கூடிய பரமாத்மாட்ட போய் லயமடையும்படியாக செய்யுமாம் அந்த உச்சாரணம், பிரணவோச்சாரமானது. பிரணவம்னு சொன்னாலே ஹிருதிஸ்தம் பவனம் வாத்தீதி பிரணவஹா அப்படின்னு அர்த்தம் சொல்கிறார். ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய காற்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த காற்றை மேல் நோக்கி பரமாத்மாவை நோக்கி கொண்டு செல்லக்கூடியது. அதனால தான் அதுக்கு பிரணவம்னே பேர். பிரணவம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியணுமோ இல்லையோ, அப்படி இருக்கக்கூடிய ஒரு மகாமந்திரம் பிரணவம். பரபிரம்மஸ்வரூபம் அது. பகவானுடைய மூச்சுக்காத்தாக இருக்கக்கூடியது பிரணவம். தஸ்ய வாச்சக பிரணவஹா சூத்திரத்தில் போய் சொன்னாள் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் போய். பகவானுடைய வாக்குன்னு ஒன்று உண்டுன்னு சொன்னால் அது பிரணவம்.